வணக்கம். இன்னைக்கு பள்ளி வேலை சிக்கன் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பாப்பு காலேஜு லீவுக்கு வந்தாளுங்களா, அவளுக்கு பள்ளி வேலை சிக்கன்னா பிடிக்கும்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்காய் கட் பண்ணி போட்டான்னா அது வேண்டாம் அப்படின்ட்டா. அப்புறம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறதுனால நம்ம அடிக்கடி சாப்பிட முடியாதுன்னு பாருங்களேன். பொடிசுலுக்கு இருந்தால் வாரக்கா செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பங்குனி மாதம் சோமாரம்னு சொல்லி. நான் போன வருஷம் கூட பிடிச்சேன். அப்புறம் தெரியாததுக்கு தேவையானு விட்டாச்சுன்னு வைங்களேன். இப்போ காரசாரமாக வேணும்னான்னு வரமிளகாய விதையை ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டேன். நல்லா இதை தொலாவி விட்டு சிக்கனை போட்டு திரண்டு வர வரையில் ஒரு வதக்கி விட்டு தடத்தை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன். அப்புறம் தண்ணி அதுக்கு அளவாக ஊற்றி ஒரு 6-7 விசில் விட்டு நிறுத்திட்டுன்னு வருங்களேன். இது சில்வர் குக்கர் யூஸ் பண்ணுறதுனால இது பேனாவும் யூஸ் பண்ணிக்கணும்னு வைங்க. இதை அப்படியே வச்சுக்கலாம் அதுலேயே. என்னென்னா பாப்புட்டது எப்படி பாப்பு பள்ளி வளைய சிக்கன்னு பேர் வந்ததுன்னு கேட்டால், ஈரோடு பள்ளி வளையத்துக்காரதே இந்த ரெசிபி கண்டுபிடிச்சாங்களாமா, அதனால பள்ளி வளைய சிக்கன் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே பாப்புன்னு சொல்லியாச்சு. இதை வேற ஒரு கப்புக்கு மாற்றலாமான்னு பார்த்தேன். சரி அதையும் கழுவிட்டு கிடக்கும் அப்படிங்கிறக்காக இது நல்லாத்தான் இருக்குதுன்னு வச்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தலை கடைசியிலையும் போடல, அந்த வாசம் வந்து மாறக்கூடாது அப்படின்னான்னு மல்லித்தலையும் கட் பண்ணி போடல. டேஸ்ட் நல்லாத்தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.